கூழ் காய்ச்சலாமா? வாங்க. ஆஃப் கேஜ் ராகி மாவை எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கை வச்சு கலந்துக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பாத்திரத்தை மூடி வச்சுடுங்க. மறுநாள் மதியமோ இல்லை ஈவினிங் டைம்லேயும் இந்த கூழை காய்ச்சுங்க. அதுக்குள்ளே நல்லா புளிப்பாயிடும். கூழ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகே. எடுத்து மூடி போட்டு வச்சுட்டு நாளைக்கு தான் இதை காய்ச்ச போகிறோம். மாவும் நல்லா புளிச்சிருக்குங்க. பார்த்தா தெரியுது, நல்ல வாசமாக இருக்குது. பச்சரிசி 200 கிராம் எடுத்தாச்சு. இது நொய் அரிசியாக கிடச்சா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு இப்படி கொஞ்சம் பொடிசாக குறுப்பாக அரைச்சிக்கலாம். நான் பானையை வச்சுட்டேன். 1/2 கிலோ வடிக்கிற மாதிரியான ஒரு பானை தான் இது. 2 நாள் நல்லா சுத்தமாக அலசி தண்ணியை ஊற்றி அலசிக்குங்க. நம்ம சாதம் வடித்த தண்ணியை இந்த பானைக்குள்ளே ஊற்றி ஊற வச்சு அலசுனா அதனோட உட்புறத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடுங்க. இப்போது இந்த பானைக்குள்ளே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இதில் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக நம்ம சேர்த்துக்கிறதுக்கு என்ன காரணம்னா, சாப்பாடு வேகணும். நம்ம அரிசி போட போகிற அரிசி வேகணும். அப்புறம் அது தண்ணி குறைஞ்சிடும். ஸோ தண்ணியை நான் விட்டாச்சு. இப்போ அரிசி எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா அரிசியை போடுவோம். ஒரு பிளேட் போட்டு மூடியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த உடனே அரிசி போடலாம். வாங்க. தண்ணி சூடான சவுண்ட் வெளியே கேட்குது. ஓகே, இந்த அளவுக்கு சூடாயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம அரிசியை மெதுவாக போடலாம். போட்ட உடனே நான் இந்த மாதிரி உங்களுக்கு கூழ் காய்ச்சறதுக்கு இருந்தால் பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, நான் எடுத்துருக்கிறது மத்துங்க. மத்து தெரியல, அந்த மத்தோட அடிப்பாகத்தில் தான் வச்சு கிளறேன். இப்படி கிளறி விட்டுருங்க. இப்போ அரிசி வேகட்டும். மூடி போட்டுடலாம். இப்போ அரிசி பொங்கட்டும், பார்ப்போம். தண்ணி நல்லா கிளறி விடலாம். அரிசி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பொறுமையாக நல்லா கிளறி விடுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ உங்களுக்கு நீங்கள் அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அரிசி இப்போ நான் கரண்டியை வச்சுக்கணும். சாதம் வந்துடுச்சான்னு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நல்லா கரண்டியை யூஸ் பண்ணாதீங்க பானைக்குள்ளே. கொஞ்சம் கல்யாண அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ மாவை நல்லா கரைச்சிடுங்க. நல்லா கலந்து இந்த மாதிரி புளிச்சு பொறுமையாக எடுத்து இப்போ பானைக்குள்ளே ஊற்றிடலாங்க. பொறுமையாக கிளறிடுங்க. கிளறிட்டே இருப்போம். கலரை நல்லா திக்காகும். நல்லா அழுத்தி கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். கிளறும் போதே பாருங்கள் தன்மைக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காகணும். ஓகே, இப்போ திக்காகிடுச்சு. ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் கிளறி கொடுக்கணும். இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. கூழ் வெந்துடுச்சுன்னா பார்க்கணுன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி விட்டுட்டு அதில் கை தொட்டு நீங்கள் கூழை நல்லா கிளறி அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் கூழ் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணியை தொட்டு கூழ் மேலே கை வச்சு பாருங்கள். கையில் ஒட்டாமல் வரும். கையில் ஒட்டலைன்னா கூழ் வெந்துடுச்சான்னு பார்த்துருவோம். பாருங்கள் கையில் ஒட்டலை. இப்படி ஒட்டாமல் இருந்தால் கூழ் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம்.
பானையை நல்லா துடைச்சிடுங்க. சுற்றி துடைச்சிட்டு தண்ணி தொட்டு இப்போ நம்ம மூடி எல்லாம் வச்சிடுங்க. வச்சு இன்றைக்கி கூழ் சாப்பிடக்கூடாது, நாளைக்கு தான் சாப்பிடணும். இது சூடான கூழை இன்றைக்கி சாப்பிடக்கூடாதுங்க. இது பாருங்கள், நல்லா கெட்டி பதமாக வந்துடுச்சு. இது நாளைக்கு தான் சாப்பிடணும். நமக்கு தேவையான கூழ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் தொட்டுக்க வேர்க்கடலை சட்னி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அவியல், பொரியல் இந்த மாதிரி எதுனா எடுத்துக்கலாம்.